மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று கற்றுக்கொள்ள இருப்பது இயல் 3 உள்ள கற்கண்டு, அதாவது இலக்கணம், வல்லினம் மிகு இடங்கள். அதுவும் இயல் 4 உள்ள வல்லினம் மிகா இடங்கள். ஆக 2 தலைப்புகளில் உள்ள பாடப்பகுதியை நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். வல்லினம் மிகும் மிகா இடங்களை கற்றுக்கொள்வதனுடைய அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசும்போதும் எழுதும்போதும் சொல்லினுடைய பொருளை அறிந்து கொள்ளும் பொருட்டும் சொல்லினுடைய இனிமையை ஏற்படுத்தவும் பிழையில்லாமல் எழுதுவதற்கும் இந்த வல்லினம் எந்த இடத்துல வல்லினம் போட வேண்டுமோ அந்த இடத்துல வல்லினம் இட்டும், எந்த இடத்துல தேவையில்லையோ அந்த இடத்தில் வல்லின எழுத்துக்களை எழுதாமலோ நாம் எழுதுவதற்கு அதாவது எழுதுவதற்காக அல்லது பேசும்போதும் எழுதும்போதும் பொருள் வேறுபாடை அறிந்து கொள்ளும் பொருட்டு தெரிந்து கொள்வதற்காக இந்த இலக்கண பகுதியை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதை தொடர்ந்து நாம் அதை படிப்போம். பக்கம் எண் 78 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் முதல்ல ஆரம்பிக்கி வாணன் வேலை கொடுத்தான். வாணன் வேலை கொடுத்தான். முதல்ல உள்ள வாக்கியத்தில் சிகப்பு நிறத்தில் இக் போடப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது வாக்கியத்தில் எந்த விதமான எழுத்தும் அங்கே கொடுக்கப்படலை. ஆனால் முதல் வாக்கியத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், வாணன் வேல், அதாவது வேல் என்கின்ற ஒரு ஆயுதம், நம்ம வேல்னு சொல்லுவோம்ல, அந்த ஆயுதம் அதை கொடுத்தான். அந்த வேல் என்கின்ற பொருள் பெயர் ஓடு, அந்த பொருட்பெயரோடு ஐ என்கின்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து வருமொழி முதல் எழுத்தாகி அந்த கொடுத்தான் என்கின்ற அந்த சொல்லு அங்கே வல்லின எழுத்தாகிய க, வருமொழி முதல் எழுத்தினுடைய இக்கு கூட்டல் அதில் உள்ள க, அந்த இக்கு என்ன செய்து மிகுந்து வாணன் வேலை கொடுத்தான், அதாவது வேல் என்கின்ற ஆயுதத்தை வாணன் கொடுத்ததாக அது பொருள் கொடுக்கின்றது. இரண்டாவது கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் வாணன் வேலை கொடுத்தான், வேலைன்னா பணி, ஒர்க்கு, வேலை கொடுத்தான். அவன் அந்த யாருக்கோ ஒருவனுக்கு என்ன செய்யிருக்கான், வேலையை கொடுத்துருக்கான், ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கான், வேலை கொடுத்துருக்கான் என்பது பொருள். இந்த 2 தொடருக்கும் உள்ள பொருள் வேறுபாடு யாது நம்ம கற்றுக்கிட்டோம். அதில் முதல் தொடரினுடைய வாக்கியத்தினுடைய பொருள் என்னது, வேல் என்கின்ற ஆயுதத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பொருள். இரண்டாவது வாணன் வேலையை ஒர்க்கு, அதாவது பணி கொடுத்தான், ஒரு பணியை என்ன செய்தான், யாருக்கோ ஒரு ஆளுக்கு வேலை செய்யும்படியான ஒரு ஒர்க்கை என்ன செய்திருக்கான், கொடுத்துருக்கிறான் என்கிற பொருள் என்ன செய்திருக்கு, வேறுபட்டு காட்டுது. சரிதானா? அப்படியானால் வல்லெழுத்துக்களாகிய வல்லின எழுத்துக்களாகிய க, ச, த, வ ஆகிய 4 மொழிக்கு முதலில் வரும். க, ச, த, வ ஆகிய 4 மொழிக்கு முதலில் வரும். இவை நிலைமொழியினுடன் புணர்கையில், நிலைமொழின்னு சொன்னால் நிலைத்து நிற்கின்ற மொழி, சரியா? இப்போ தமிழ் கூட்டல் மொழி அப்படின்னு சொல்லி இருக்கின்ற போது அந்த தமிழ் அது நிலையான மொழி, நிலையான சொல்லு. கூட்டல், அந்த கூட்டலுக்கு அடுத்தால இருக்கின்ற மொழி தமிழ் மொழி, அந்த மொழி என்கின்ற சொல்லு என்ன செய்யுது, வந்து சேருகின்ற மொழி, அதை வருமொழி அப்படி சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் கீழ் வகுப்பில் படிச்சிருக்கோம். அந்த நிலைமொழியுடன் புணர்கையில் வருமொழி சொற்கள் புணர்கின்ற போது அவற்றினுடைய மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். மெய்யெழுத்துக்கள் என்னது, இந்த வல்லெழுத்துக்கள் க, ச, த, வ சொல்கிறோம்ல, அந்த வல்லெழுத்துக்கள் வருமொழி முதலெழுத்தில் வருகின்ற போது அதனுடைய மெய்யெழுத்து தோன்றி புணருகின்றது. அதே தான் அங்கே வேறு வேலை கொடுத்தான், அந்த இக்கு கொடுத்தானில் உள்ள அந்த க, அதனுடைய மெய்யெழுத்துக்கள் இக்கு தோன்றி வேலை கொடுத்தான், சரிதானா, தோன்றி புணரும். இதை வல்லினம் மிகுதல் என்பர்.
இதை என்ன செய்து இதுக்கு பேர் என்னது? வல்லினம் மிகுதல் என்பர். இவ்வாறு எந்த எந்த இடங்களில் வல்லினம் மிகும் என்பதை விதிகளின் மூலமும் எடுத்துக்காட்டுகள் மூலமும் அறியலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். என்னென்ன விதியின் அடிப்படையில் அந்த வல்லினம் மிகும் எந்தெந்த அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகள் இங்கே கீழே நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில் நாம் அதை கற்று தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த தவறில்லாமல் எழுதுவதற்கும் பொருள் மயக்கம், அதாவது பொருளினுடைய அந்த வாக்கியத்தினுடைய அல்லது அந்த சொல்லினுடைய பொருளை அறிந்து கொள்வதற்கும் அது என்ன செய்து நமக்கு பயன்படுகின்றது. அதனால தான் இந்த இலக்கண பகுதியை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தேவையாக என்ன செய்து இருக்கின்றது. மாணவர்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற 2 கட்டத்தை கவனித்துக்கிடுங்க. அதில் தோன்றல், தெரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானா? இந்த விகார புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற போது இன்னொரு புணர்ச்சியும் இருக்குது, இயல்பு புணர்ச்சி. விகாரம் அப்படின்னு சொன்னோம்னா இயல்புக்கு மாறுபட்டது, இயல்பான ஒன்றுக்கு மாறுபட்டு காணப்படுவதுக்கு பேர் என்னது? விகாரம். அப்போ இயல்பான ஒன்று இருக்கணுங்களா, அதுக்கு பேர் என்னது? இயல்பு புணர்ச்சி. இதை நம்ம கீழ் வகுப்பில் படிச்சிருப்போம். இயல்பு புணர்ச்சி அதாவது நிலைமொழியும் வருமொழியும் சொல்லினுடைய அதாவது நிலைமொழியும் வருமொழியும் புணருகின்ற போது எந்த மாற்றமும் இல்லாமல் புணருன்னா சேரும்போது அதுக்கு பேர் என்னது? இயல்பு புணர்ச்சி. இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். தமிழ் கூட்டல் மொழி, தமிழ் மொழி. இதில் இடையில எதுவாக இருக்கா? இல்லை. அதே நேரத்தில் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். விகாரம் அப்படின்னு சொன்னால் இயல்புக்கு மாறானது விகாரம். நம்ம பேசும்போது நம்ம பார்க்கும்போது கேட்போம், யாராவது ஒரு ஆளை நீ பார்க்கின்ற போது அல்லது யாரையோ ஒரு நபரை பார்க்கின்ற போது என்ன உன்னுடைய முகம் இன்றைக்கி விகாரமாக இருக்கின்றது அப்படி சொல்லி, அப்போ இயல்புக்கு மாறான ஒன்றை சொல்லுகின்றது, அதுதான் விகார புணர்ச்சி. அப்படி சொல்லுகின்ற போது இதில் நான் ஒரு எடுத்துக்காட்டு, இந்த விகார புணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். அதில் ஒன்று ஒரு புதுசாக ஒன்று என்ன செய்திருக்கு, ஒரு எழுத்து என்ன செய்திருக்கு, வந்திருக்கு. அங்கே தமிழ் கூட்டல் மொழி, தமிழ் மொழி ஏதாவது வந்திருக்கா? இல்லை. கூட்டலுக்கு முன்னால் உள்ள எழுத்தும் கூட்டலுக்கு பின்னால் உள்ள எழுத்தும் அதாவது நிலைமொழியும் வருமொழியும் எந்த மாற்றமும் இன்றி அப்படியே புணர்வது இயல்பு புணர்ச்சி. 2வது எடுத்துக்காட்டு சொன்னால் வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். புதியதாக ஒரு எழுத்து என்ன செய்திருக்கு, தோன்றி இருக்கின்றது. அப்போ இது என்ன செய்திருக்கு, விகாரப்பட்டிருக்கு, வித்தியாசப்பட்டிருக்கு, இயல்புக்கு மாறாக வந்திருக்கின்றது. இதுதான் என்னது? விகாரம். சரி, இப்போ இங்கே தோன்றல் அப்படின்னு சொல்லுகின்ற போது தோன்றல் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். பூ கூட்டல் கொடி, பூங்கொடி. பூ கூட்டல் கொடி, பூங்கொடி. சரியா? அடுத்து திரிதல் அப்படின்னு சொல்லுகின்ற போது அல் கூட்டல் திணை அக்ரிணை, அல் கூட்டல் திணை அக்ரிணை. கெடுதல் மர கூட்டல் வேர், மரவேர். நிலம் கூட்டல் வளையம், நில வளையம். சரியா? அப்போ கெடுதல். இதில் மகரம் மெய்யானது என்ன செய்யுது, கெட்டு போய் என்ன செய்யுது, மரம் கூட்டல் வேர், மரவேர். அந்த மகரம் மெய் கெட்டு மரவேர். அதே போல் நிலம் கூட்டல் வளையம், அந்த மகரமை போய் நில வளையம். சரிதானா? இது கெடுதல் விகாரம். ஆக இந்த புணர்ச்சி தோன்றல், தெரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அடிகோடிட்டு கொள்ளுங்கள். ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு கேட்கப்படலாம். வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பாற்படும். அதாவது வல்லினம் மிகுந்து வருகின்றது தோன்றல். ஏன்னா மிகுந்து, சரிதானா, மிகுந்து வருவது, புதிதாக தோன்றி வருவது. அதனால் அதுக்கு பேர் அது எதிர் வகையை சார்ந்ததும் விகார புணர்ச்சியின் பால் என்ன செய்யும், உருவானது. சரிதானா? இப்போ அதே கட்டத்துக்குள்ளே அடுத்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறத பாருங்கள். சொல் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும். இந்த வல்லினம் மிகும், எதுக்கு மிகும் அல்லது மிகாத இதனுடைய அமைப்பை நம்ம கற்றுக்கொள்வதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், சொல் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும்.
பொருள் வேறுபாடை அறிந்து கொள்ளவும். சரிதானா? அறிந்து அது என்ன பொருளை கொடுக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் பொருட்டும், பேச்சின் இயல்பை பேணவும், பேச்சினுடைய இயல்பை பாதுகாக்கவும் அல்லது பேணவும், இனிய ஓசைக்காகவும் இனிமையான ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுது. இந்த இலக்கணம் தேவை என்ற அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், சொல்லினுடைய அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணும் பொருட்டும், அடுத்தது பொருள் மயக்கத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டும், பேச்சினுடைய இயல்பை பேணி கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும், இனிய ஓசைக்காகவும் இந்த வல்லின இலக்கண புணர்ச்சி என்ன செய்து நமக்கு தேவைப்படுகின்றது. இப்போ பாருங்கள், அந்த இதில் வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. அதில் தற்கால உரைநடையில் வல்லினம் மிக வேண்டிய இடங்களாக கீழ் காண்பனவற்றை கூறலாம். இன்றைக்கி நம்ம உரைநடையில் வல்லினம் எங்கெல்லாம் மிகும் அதுங்கிறத ஒரு 4 தலைப்பில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த இடங்களெல்லாம் வல்லினம் தோன்றும். முதல்ல பாருங்கள், அ அ இ என்னும் சுட்டெழுத்துக்கு பின்னும், அ இ என்னும் சுட்டி காட்டுகின்ற எழுத்து, அதான் சுட்டெழுத்து, பின்னும், அந்த இந்த என்னும் சுட்டு பொருட்களின் பின்னும், அந்த பையன், அந்த காலம் அப்படி சொல்லி சுட்டி காட்டுவோம்ல, அந்த சுட்டு பெயர்களுக்கு பின்னும், ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், எந்த என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். எங்கே வல்லினம் மிகுது? அ இ என்னும் சுட்டெழுத்துக்கு பின்னும், அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின்னும், ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின்னும், எந்த என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்ட பாருங்கள். ஆகா, எதிர்பக்கத்தில் இருக்குது. அ கூட்டல் சட்டை, அச்சட்டை. இந்த கூட்டல் காலம், இந்த காலம். அந்த கூட்டல் பெண், அந்த பெண். ஏ கூட்டல் திசை, எத்திசை. எந்த கூட்டல் பணம், எந்த பணம். சரிதானா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் அங்கே ஒரு அ இ ஏ. சரிதானே? அ இ ரெண்டுமே என்னது? சுட்டெழுத்துக்கள், சுட்டி காட்டுகின்ற எழுத்து. அந்த இந்த சுட்டு பெயர்களை சுட்டி காட்டுகின்றது. ஏ வினா எழுத்துக்கள். இந்த வினா எழுத்துக்களுக்கு பின்னால் வருகின்ற சொற்கள் என்ன செய்யும்? வருகின்ற போது அது என்ன செய்யும்? வல்லினம் மிகுந்து உணரும். இரண்டாவது பாருங்கள், ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில், ஐ இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ என்ற உருவு வெளிப்படுகின்ற தொடர்களில் வல்லினம் மிகும். கதவை திற. எடுத்துக்காட்ட பாருங்கள். அப்போ எதிர்பதத்தில் இருக்குது. கதவை திற, கதவை திற. கதவு. சரிதானா? அதில் ஐ என்கின்ற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து கதவை திற. தகவலை திரட்டு. இது இருக்கா? தகவலை திரட்டு. தகவல், தகவலை திரட்டு, திரட்டு. காட்சியை பார், காட்சியை பார். சரிதானா? ஆக இந்த இடத்துல இந்த ஐ என்கின்ற அந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்படையாக என்ன செய்திருக்கு? தெரியுது. அந்த இடத்துல, இந்த வெளிப்படையாக தோன்றுகின்ற இடத்துல என்ன செய்யும்? வல்லினம் மிகுந்து என்ன செய்யும்? வரும். மூன்றாவது ஒன்றை பாருங்கள். கு என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடரில் வல்லினம் மிகும். கு என்கின்ற நான்காம் வேற்றுமை உருவு. எடுத்துக்காட்ட பாருங்கள். முதியவருக்கு கொடு, முதியவருக்கு கொடு. மெட்டுக்கு பாட்டு, மெட்டுக்கு பாட்டு. ஊருக்கு செல். சரிதானே? அந்த கு நிலைமொழியின் ஈற்றெழுத்து கு. அந்த கூவை பாருங்கள். அதில் 3 எடுத்துக்காட்டுலேயுமே அந்த கு, அதை தொடர்ந்து வருமொழி முதல் எழுத்தினுடைய மெய்யெழுத்து தோன்றி என்ன செய்து புணர்கின்றது. சரிதானா? அடுத்து 4வது ஒன்றை பாருங்கள். என, ஆக போன்ற சொல்லுருவுகளின் பின் வல்லினம் மிகும். சரிதானா? என, ஆக போன்ற சொல்லுருவுகளின் பின், சொல்லுருவு பின் வல்லினம் என்ன செய்யும்? புணரும். என கேட்டார்.
என கேட்டார். என் நண்பர் என்னை என அதாவது நம்ம பேசுகின்ற போது சொல்லுவோம் என கேட்டார். என்ன கேட்டார் அப்படி சொல்லுவோம்ல, அதே தான் என கேட்டார். அதே மாதிரி வருவதாக கூறினான். என் நண்பன் வருவதாக கூறினான் அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி அதுதான் அந்த வருவதாக ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்பு. என கேட்டான், என கேட்டு மகிழ்ந்தேன். என் நண்பன் வருவான் என கேட்டு மகிழ்ந்தேன். பிரதமர் வருகின்றார் என கேட்டு மகிழ்ந்தேன் அப்படி சொல்லுவோம்ல. என அப்படிங்கிற அந்த சொல்லுறுப்பு ஆக என்கின்ற அந்த சொல்லுறுப்புக்கு பின்னால் வருகின்ற எழுத்து என்ன செய்யும், புணர்ந்து என்ன செய்யும், வருமொழி முதல் எழுத்து மெய்யெழுத்தை பெற்று என்ன செய்து வருகின்றது. ஆக இவ்விதமாக என்ன செய்து தற்கால உரைநடையில் வல்லினங்கள் என்ன செய்து தோன்றி என்ன செய்து புணர்கின்றது. மேற்கண்டவாறு வல்லினம் மிகும் இடங்களை இனங்கண்டு பயன்படுத்த தொடங்கினாலே, அதாவது இப்போ சொல்லப்பட்ட இந்த காரியங்களை இனங்கண்டு எந்த இடத்துல எதை போடணும் அப்படிங்கிற இனத்தை கண்டு நாம் பயன்படுத்துவோம் என்று தொடங்கினால் தவறுகளை என்ன செய்யலாம், தவிர்த்து விடலாம். மரபையும் பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்த்தும், அதாவது மரபு இதுதான் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கும், அந்த மரபை தாண்டி சரிதானா. அடுத்தது சொற்களை ஒழித்து பார்த்தோம், நம்மளை சொல்லி பார்க்கும்போது போதும் வல்லினம் மிகா இடங்களை அறிவதற்கு எளிய வழி எனலாம். சரிதானா. எந்த இடத்துல வல்லினம் போடணும், எந்த இடத்துல போடக்கூடாது என்பதை குறித்து என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் சில வல்லினம் மிகும் இடங்களை அறிந்து கொள்வோம். முதல்ல இருக்குது பாருங்கள், அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். ஆக அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களுக்கு பின்னால் என்ன செய்து வல்லினம் மிகுந்து வருகின்றது. அடுத்து இனி, தனி ஆகிய சொற்களுக்கு பின்னும் வல்லினம் என்ன செய்யலாம், மிகுந்து வருகின்றது. இனி காண்போம் தனிச்சிறப்பு, இனி காண்போம் தனிச்சிறப்பு. அடுத்தது மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர். அதே போன்று 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். 8, 10 என்று சொல்லுகின்ற எண் பெயர்களின் பின்னால் என்னும் எண்ணிக்கை பெயர்களின் பின்னாலேயும் என்ன செய்யுமா, வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு. அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓர் எழுத்து ஒரு மொழி பின் வல்லினம் மிகும். தீ கூட்டல் பிடித்தது, தீப்பிடித்தது, தீ நெடில், தீப்பிடித்தது. பூ கூட்டல் பந்தல், பூப்பந்தல். அதனால் ஓர் எழுத்து ஒரு மொழி. அந்த தீ அப்படிங்கிறது நெருப்பு என்கின்ற பொருளாக குறிக்கின்றது. பூ அப்படிங்கிறது மலர் என்கின்ற பொருள். அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின்னால் வருகின்ற சொல்லுக்கு எனது வல்லினம் என்ன செய்யும், மிகுந்து புணர்கின்றது. அடுத்து பாருங்கள், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின், அதாவது ஈறுகட்டு, ஈறுனா இறுதியான சொற்கள் நிறைவு பெறாத எதிர்மறை பொருட்களில் வருகின்ற பெயரெச்சத்துக்கு பின்னால் வருகின்ற வல்லினம் என்ன செய்வான், மிகுந்து புணரும். கூவா குயில், ஓடா குதிரை. கூவா குயில், ஓடா குதிரை. அடுத்து வன்தொடர் குட்டியலுகரம் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் என்ன செய்யுமா, மிகும். வன்தொடர் குட்டியலுகரம். கேட்டு கொண்டான், விட்டு சென்றான். கேட்டு கொண்டான் வன்தொடர் குட்டியலுகரம். அடுத்து விட்டு சென்றான். சரிதானா. இந்த சொற்களுக்கு பின்னால் வருகின்ற வல்லினம் என்ன செய்யுமா, மிகுந்து புணரும். அடுத்தது அகர இகர ஈற்று. சரிதானா. நிலைமொழியினுடைய அகர இகர ஈற்று. அதில் பாருங்கள்,
வினை எச்சத்துடன், அதாவது வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். இதில் அகர ஈட்டு என்னது? ஆடச் சொன்னார். அந்த ட இட்டு கூட்டல் இட்டு கூட்டல் அது மாதிரி ஓடி போனார். அந்த டி இட்டு கூட்டல் ஈ. சரிதானா? ஓடி போனார். அப்போ அகர இகரம் வந்துட்டா. அந்த ஈட்டுக்கு பின்னால் வருகின்ற வல்லினம் என்ன செய்யுமா? புணரும். அடுத்தது ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் என்ன செய்து புணருகின்றது, மிகுந்து வருகின்றது. புலித்தோல், புலித்தோல். சரிதானா? அடுத்து திசை பெயருக்கு பின் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம். அடுத்தது இரு பெயரை ஒட்டும் பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரை ஒட்டும். சரி, ரெண்டு பெயரை சொல்லுகின்ற மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லு, பூ என்பதும் ஒரு பெயர் சொல்லு. ஆக இந்த இரண்டு பெயரையும் ஒட்டி வருகின்ற பண்பு தொகை அதில் என்ன செய்யும்? மல்லிகை பூ, மல்லிகை பூ. அதில் எனது வல்லினம் மிகும். சித்திரை திங்கள். சித்திரைங்கிறது மாதத்தை குறிக்கின்றது, திங்கள்ங்கிறது மாதத்தை குறிக்கின்றது. ரெண்டுமே என்னது தான்? பெயர் சொல்லு தான். ஆக அதுக்கு இடையில் வருகின்ற அந்த இது என்ன செய்யும்? வல்லின எழுத்துக்கள் என்ன செய்யும்? மிகுந்து புணரும். அடுத்தது ஓமை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம், தாமரை பாதம். சால, தவ, தட, குழ என்னும் உரிச்சொற்களுக்கு பின் என்ன செய்யுமா? வல்லினம் மிகும். சால பேசினார், தவ சிறிது. இங்கே ரெண்டு தான் எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானா? அந்த தாள, தவ, தட, குழ என்னும் உரிச்சொல்களுக்கு பின் என்ன செய்யும்? வல்லினம் மிகும். அடுத்து தனி குற்றெழுத்து அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்து. எடுத்துக்காட்ட பாருங்கள். நிலா சோறு, நிலா சோறு. நிலா, நீ அது தனி குறில். சரிதானா? அதுக்கு அடுத்த வருகின்ற லா, எள்ளு கூட்டல் ஆ, லா. அங்கே என்ன கொடுத்துருக்கு? தனி குற்றெழுத்துக்கு அடுத்து வரும் ஆகார ஆ நெடில் எழுத்துக்கு பின் வல்லினம் என்ன செய்யும்? மிகும். கணா கண்டேன். குறில், நா நெடில். தனி குறில் அடுத்து வருகின்ற ஆகார எழுத்து இதனால் என்ன செய்யும்? வல்லினம் மிகும். சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். வாழ்க்கை உருவகப்படுத்தி சொல்வது. வாழ்க்கை படகு, வாழ்க்கை ஆகிய படகு அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி வாழ்க்கை படகு. அந்த இப்போ வருதா? உலகப்பந்து, உலகப்பந்து. இப்படி சில உருவக சொற்களுக்கு பின்னால் என்ன செய்யும்? வல்லினம் மிகும். இப்போ நம்ம மேலே ஏற்கனவே அதாவது தற்கால உரைநடையில் வல்லினம் எங்கெல்லாம் மிகும் அப்படிங்கிறத ஒரு 4 இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலும் சிலவற்றை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில காரியங்களை குறித்து என்ன செய்தோம்? கற்றுக்கொண்டோம். நாம் அடுத்த தலைப்பாக வல்லினம் மிகா இடங்கள், பக்கம் 113 திருப்பிடுங்க. இயல் 4 உள்ள வல்லினம் மிகா இடங்கள் அதில் உள்ள இலக்கணம் 113வது பக்கம். ஏன்னா வல்லினம் மிகும் இடங்களையும் மிகா இடங்களையும் ஒரு சேர நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு சில காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுத்த தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் ரெண்டையும் ஒரு சேராக நடத்தினா தான் அதனுடைய பொருள் என்ன செய்யும்? நமக்கு நன்றாக விளங்கும். அதுக்காக தான் அந்த 4வது இயல் நம்ம இன்னும் தொடங்கலை. அதுக்கு முன்பாக இதை என்ன செய்யலாம்? நடத்துகிறேன். காரணம் அதான், அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதில் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு 113ஆம் பக்கம். தோப்புகள், 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 தோப்புகள். அதில் ஒரு இக்கு கொடுத்துருக்கு. தோ இப் பூ இக் க இல், தோப்புகள். அடுத்தது தோப்புகள் அப்படி கொடுத்துருக்கு. சரிதானா? இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதில் ஒரு இக்கு போட்டிருக்கு, இதில் ஒரு இக்கு இல்லை இக்கு இல்லை சார், அதான் வித்தியாசம். அப்படி இல்லை. இல்லை, இந்த தோப்புகள் அப்படின்னு சொன்னால் தோப்புக்குள் இருக்கின்ற மரத்திலிருந்து கிடைக்கின்ற கல் என்பது பொருள். முதல் இது. ரெண்டாவது, தோப்புகள்னால் அனைத்து மரங்களும், எல்லா வகையான மரங்களும் நிறைந்த
பகுதிக்கு தான் என்னது தோப்புகள் அப்படி சொல்லி என்ன செய்ய சொல்லுவோம். இந்த தோப்புகளுக்கு உள்ள வித்தியாசம் நான் சொன்னேன். அதாவது தோப்புகள் அப்படின்னு சொல்லுகின்ற போது தோப்புக்குள்ளே இருக்கின்ற ஒரு விதமான இடத்துலேருந்து கிடைக்கின்ற கல்லுன்னு சொல்லி என்ன செய்து சொல்லப்படுகின்ற பொருள். ரெண்டாவது உள்ளதில் வந்து என்னது அனைத்து விதமான மரங்கள் இருக்கின்ற பகுதிக்கு சொல்லப்படுகின்றது தான் என்னது தோப்புகள். சரிதானா? அதே மாதிரி இரண்டாவது ஒரு வாக்கியம் இருக்குது பாருங்கள். கத்தி கொண்டு வந்தான். கத்தி அப்படின்னு சொன்னால் கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். இப்போ முதல்ல இதுலேயும் கத்தி கொண்டு வந்தான் இருக்குது, இதுலேயும். ஆனால் இடையில ரெண்டாவது சொல்லினுடைய இதில் ஒரு இக்கு ஒன்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தி இக் இருக்கா? அந்த இக்கு இதில் முதல்ல பாருங்கள் அப்படி இருக்கா? இல்லை. அப்போ முதல்ல உள்ள வாக்கியத்துக்கு என்ன பொருள், இரண்டாவது உள்ள வாக்கியத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், முதல்ல உள்ள கத்தி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஆயுதம். கத்தினா என்னது? ஆயுதம். ரெண்டாவது அப்படி நான் சத்தம் போடுறது, கத்திக்கிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அதே கத்திட்டு கிடக்காடா அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒளி எழுப்புறது, அதிகமான ஒளியை எழுப்புகின்ற ஒன்று. சரிதானே? அப்போது இதை நான் கத்தி கொண்டு வந்தான்னு சொன்னால் ஆயுதத்தை கொண்டு வந்தான்னு அர்த்தம். ரெண்டாவது கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா சத்தம் போட்டுக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கின்ற பொருள். சரியா? மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம். அதைத்தான் நம்ம அங்கே என்ன செய்தோம், அந்த வல்லினம் மிகும் இடங்களை என்ன செய்தோம் பார்த்தோம். நான் பேசும்பொழுது எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்களை அறிவதும் இன்றியமையாததாகும். எப்படி மிகு இடங்களை அறிகிறோமோ அதே போல் மிகாத இடங்களையும் நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அப்போ தான் அந்த பொருள் மயக்கம் என்ன செய்யாது, ஏற்படாது. நல்ல தெளிவான என்ன செய்யலாம், பேசவும் பொருளை அறிந்து கொள்ளவும் இனிமையையும் அது என்ன செய்யும் இருக்கும். அதுக்காக தான் என்ன செய்யுது, இந்த மிகாத இடங்களையும் மிகு இடங்களையும் என்ன செய்கிறோம், நாம் கற்றுக்கொள்கின்றோம். இப்போ அடுத்த தலை பாருங்கள். வல்லினம் மிகாத இடங்கள். தற்கால உரைநடையில் வல்லினம் மிகா இடங்களை கீழ்காண்பவனற்றை கூறலாம். இதெல்லாம் வல்லினம் எந்தெந்த இடங்கள்லாம் மிகாது அப்படிங்கிற ஒரு தலைப்பு இங்கே ஒரு கொஞ்சம் பகுதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். முதல்ல பாருங்கள். அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அங்கே ஒன்று பார்த்தோம், அ இ ஏ. சரிதானா? அ இ என்கின்ற சுட்டு பெயருக்கு பின் வல்லினம் மிகாது அப்படி சொல்லி பார்த்தோம். அப்படிதானா? மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே மிகாதுன்னு போட்டிருக்கு, அங்கே மிகுன்னு போட்டிருக்கு, இங்கே மிகாதுன்னு போட்டிருக்கு. சரிதானா? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். இப்போ அந்த அந்த இந்த அப்படி சொல்லி இதுக்கெலாம் பின்னால் என்ன செய்யாது, வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே என்ன செய்ய பார்த்தோம். இங்கே அப்படி என்ன கொடுத்துருக்கு, அது இது அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. சரிதானா? இ அப்படிங்கிற சுட்டு பேர். சரிதானா? அங்கே நம்ம படிக்கின்ற போது என்ன பார்த்தோம், அதில் ஆ கூட்டல் சட்டை. சரிதானா? அங்கே வந்து அந்த அங்கிற அந்த சுட்டு பேருக்கும் பின்னால் பெயர் சொல் என்ன செய்யும் இருக்கும். இங்கே வரு என்னது வினை சொல் இருக்குது. செய்தான், செய், கான், வினை. சரிதானா? அதுக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம். அதான் இந்த சுட்டு பேருக்கு பின்னால் என்ன செய்யுது, அது செய், இது கான். அது அங்கே என்னது கூட்டல் சட்டை அச்சட்டை. சரிதானா? அடுத்தது ஏ கூட்டல் திசை எத்திசை. சாரி, அது எழுத்து, அது வந்து வினா பெயர். சரிதானா? அப்போது இந்த ரெண்டு காரியங்களையும் இங்கே என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். இதில் வந்து செய் அப்படின்னு கொடுத்துருக்கு, கான் கொடுத்துருக்கு. சரிதானா? அது செய், இது கான். சரிதானா? அப்போது அது இது என்னும் சுட்டு பெயருக்கு பின் வல்லினம். அந்த ஈங்கிற சுட்டு பெயருக்கு பின்னால் வல்லினம் மிகும். அங்கே மிகாது. அங்கே நம்ம மிகுன்னு படித்தோம், இங்கே என்ன செய்யுது, மிகாதுன்னு படித்தோம். இப்போ ரெண்டுக்குள்ளே ஒற்றுமையை நீங்கள் இங்கே காமிக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தான் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் என்ன செய்கிறது சொன்னது. சரிதானா? ஈ அப்படிங்கும்போது அதுக்கு முன்னால் இருக்கிறது என்னது, பெயர் சொல் இருக்கும். அதுக்கு பின்னால் வர்றது பாருங்க பெயர் சொல், கூட்டல் சட்டை. சரிதானா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்காது, அப்படி இருக்காது, பெயர் சொல் இருக்குது. இங்கே வினை சொல் இருக்கும், செய், கான். சரியா? அதே போல் இரண்டாவது ஈ வினா பெயர்களுக்கு பின் வல்லினம் என்ன செய்யாது. ஆமாம், எது கண்டாய், எவை தவறுகள். சரிதானா? சரிதானா? அது என்ன செய்யாது, வல்லினம் அங்கே என்ன செய்யாது, வராது. இப்போ இதில் கண்ணுங்கிறது என்னது, காணுதல். சரிதானா? தவறு செய்தல்,
அப்படிங்கிற ஒரு பொருளில் என்ன செய்து வருகின்றது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எழுவாய் தொடரில் வல்லினம் என்ன செய்யாது, குதிரை தாண்டியது. குதிரை சார் இங்கே வந்து ரை அப்படின்னு அது வந்து பெயர் சொல், அது வந்து என்னது பெயர் சொல். குதிரை தாண்டியது எழுவாய் பயனிலை கொண்டு முடிவது தான் என்னது எழுவாய் தொடர். சரிதானா? அப்போ இந்த எழுவாய் வந்து கிளி பேசும், கிளி ஒரு பெயர் சொல், பேசும் என்கின்ற தொழில். சரிதானா? அப்போ இது வந்து இடையில் என்ன செய்யுது, வல்லினம் மிகாது. மூன்றாம் அடுத்தது ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் என்ன செய்யாது, அதாவது விரிந்து வருவது, வெளிப்படையாக வருவது. அண்ணனோடு போ, அண்ணனோடு இந்த ஓடு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு. எனது சட்டை ஆறாவது வேற்றுமை உருவு, ஆறாவது வேற்றுமை உருவு. அது என்னது மூன்றாம் வேற்றுமை உருவு. அது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்படி வருகின்ற இடத்துல தான் விரிஞ்சி வருவது வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. சரிதானா? ஓகே. விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. தந்தையே பாரு, பாருங்கள். மகளே தா. சரியா? அப்போ இந்த விழினா அழைத்தல்னு அர்த்தம். விழினா கண் விழியில் என்னது அழைத்தல் என்பது பொருள். சரிதானா? அழைக்கும் ஒரு தந்தையே பாருங்கள், மகளே தா அப்படி சொல்கின்ற போது அந்த விழித்தொடரில் என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. பெயர் எச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயர் எச்சம், பெயர் சொல் முடிவு பெறாமல் எச்சப்பட்டு நிற்கின்ற சொல்லில் வல்லினம் என்ன செய்யாது, மிகாது. வந்த சிரிப்பு, வந்த பார்த்த பையன், வந்த சிரிப்பு பார்த்த பையன், இதில் என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நாடு கண்டான், கூடு கட்டு. ரெண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். பாருங்கள், 78வது பக்கத்தில் 2 என்கின்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடரில் வல்லினம் என்ன செய்யும், வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கே இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்? அது என்னது, நாடு. இங்கே வெளிப்படையாக வருகின்ற போது சரிதானா, அங்கே என்ன செய்யும், நாடு கண்டான். வெளிப்படையாக என்ன செய்யலை, இங்கே வரல. நாடு நாட்டை கண்டான். கூடு கட்டு கூட்டை கட்டு. சரிதானா? அப்படி வெளியே வந்திருக்கா, வரல. வெளிப்படையாக வராமல் மறைந்து வருவதனால அது என்ன செய்யாது, அந்த இடத்துல என்ன செய்யாது, இரண்டாம் வேற்றுமை உருவு என்ன செய்யாது, வராது. அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வராததுனால அந்த இடத்துல என்ன செய்யாது, வல்லினம் தோன்றாது. சரிதானா? படி என்னும் என்று முடியும் வினை எச்சத்தில், படி அப்படின்னு சொல்லி முடிவு பெறாத வினை எச்சத்தில் வல்லினம் என்ன செய்யாது, மிகாது. வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். அதுதான் வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். அதுபோல் வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் என்ன செய்யாது, மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா. சரிதானா? அதில் வியங்கோல் வினைமுற்று என்ன எப்படி கண்டுபிடிக்குங்க? இப்போ வாழ்க க, க இய இயர், க இய இயர் அப்படி சொல்லுகின்ற அந்த ஈட்டு சொற்கள் வந்து க இய வாழிய. சரிதானா? வாழிய, வாழியர். சரிதானா? வாழியர். இப்படி க இய க இய இயர் அப்படி சொல்லுகின்ற அந்த வியங்கோல் வினைமுற்று சொற்கள் வருகின்ற போது அந்த இதில் என்ன செய்வது, வல்லினம் மிகாது. வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது. வினைத்தொகை. சரிதானா? வினைத்தொகை அப்படின்னு சொல்லுகின்ற போது 3 காலத்தையும் மறைத்து வருகின்ற வெளியே தெரியாமல் மறைஞ்சு நிற்கிறது. இப்போ குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன். சரிதானா? வளர்பிறை, வளர்பிறை வளர்கின்ற பிள்ளை, பிறை வளர்ந்த பிறை அப்படி சொல்லி 3 காலம் வெளிப்படுத்துகின்ற போது என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள், அடுத்த பக்கம் 114வது பக்கத்தை திருப்பிடுங்க. 8, 10 தவிர அங்கே நம்ம பார்த்தோம், பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் போது புணரும் வல்லினம் மிகாது. 8, 10 8 தொகை படித்தோமா, 10 பாட்டு படித்தோமா. ஆக அந்த 8 என்கின்ற எண்ணும் 10 என்கின்ற எண்ணும் தவிர பிற எண்களோடு ஒரு வருகின்ற போது வல்லினம் என்ன செய்யுமா, மிகாது. ஒரு புத்தகம் 3 கோடி, ஒரு புத்தகம் 3 கோடி, 1 3 அதுக்கு பின்னால் என்ன செய்யாது, வல்லினம். ஆனால் 8
10 அப்படிங்கிறதுக்கு பின்னால் வருகின்ற போது அது நிச்சயம் வல்லினம் வரும். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை, இரவு பகல், தாயும் தந்தையும், இரவும் பகலும் வருதா? அதில் என்ன செய்யாது? வல்லினம் மிகாது. அடுத்தது அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. அன்று சொன்னார், என்று தருவார். எடுத்துக்காட்ட பாருங்கள். அவராவது தருவதாவது, யாரடா சொல், ஏனடி சொல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார்? கம்பரை போன்ற சரிதானா? கவிஞர் யார்? ஆக இந்த அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற இந்த சொற்களுக்கு பின்னால் வருகின்ற வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. அடுத்து பாருங்க. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, எப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்ட பாருங்கள். அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, அவ்வாறு பேசினான், அத்தகைய பாடல், அப்போதைய பேச்சு, அப்படிப்பட்ட காட்சி, நேற்றைய சண்டை. சரிதானா? இதில் சொல்லப்பட்ட இதுக்கு பின்னால் என்ன செய்யாது? வல்லினம் வராது. 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. என்னோடு சேர் வெளிப்படையாக வந்திருக்கு. மரத்திலிருந்து வரி, குரங்கினது குட்டி. ஆக இந்த 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் என்ன செய்யாது? வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள். 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. தொகைனா என்னது? தொக்கி நிற்பது, மறைந்து நிற்பது. சரிதானா? அந்த மறைவில் வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. தமிழ் படி, தமிழை படி, ஐ. ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்கு? தொக்கி நிற்குது, மறைஞ்சு நிற்குது. அப்போ அதில் என்ன செய்யாது? வல்லினம் வராது. கை தட்டு, கையால் தட்டு. அந்த ஆள் என்கின்ற 3ஆம் வேற்றுமை உருவு என்ன செய்து? மறைந்து நிற்கின்றது. வீடு சென்றான், வீட்டுக்கு சென்றான். சரி, நான் வீட்டுக்கு சென்றான்னு சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அங்கே என்ன செய்யுது? அப்படி வராது. ஏன்னா அது வெளிப்படையாக என்ன செய்யல? மறைந்து நிற்கின்றது, தொக்கி நிற்கின்றது. அடுத்தது கரை பாய்ந்தான், கரையிலிருந்து பாய்ந்தான். சரிதானா? அதில் என்ன செய்யாது? கண்டிப்பாக என்ன செய்யாது? வராது. அடுத்தது ஒரு நிலைமொழி உயர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. தலைவி உயர்திணை, கூற்று. சரிதானா? ஆமாம், அதில் வர தொண்டர் படை, இதில் என்ன செய்யாது? வல்லினம் மிகாது. சால, தவ, தட, குழ என்னும் உரி சொற்களை தவிர ஏற்கனவே நம்ம சாலை, தவ, தட, குழ என்னும் உரி சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி படித்தோம். அங்கே வல்லினம் மிகும். இது தவிர ஏனைய உரி சொற்கள், இன்னும் ஒரு சொற்கள் இருக்குல்ல, உரு, நனி, கடி அப்படிலாம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட உரிச்சொலுக்கு பின்னால் வருகின்ற வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. உரு பொருள், நனி தின்றான், கடி காவல். சரிதானா? அதுக்கு பாருங்க. அதுக்கடுத்தது பாருங்கள். அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் அதாவது பார் பார், இரட்டை கிளவி சல சல, இதுக்கு பின்னால் என்ன செய்யாது? இதுக்கு பின்னால் வருகின்ற சொல்லுக்கு பின்னால் என்ன செய்யாது? வல்லினம் மிகாது. கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. அது சிலர் மிகும் என்று சொல்வார்கள். ஆனால் ஆக்சுவலாக கரெக்டாக என்ன சொல்லப்போனால் அது என்ன செய்யுது? சரியாக சொல்லப்போனால் கண்டிப்பாக என்ன செய்யாது? மிகாது. சரிதானா? கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள். சில ஒரே இப்போ நம்ம சொல்லும்போது நிறைய நேரம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், இக்கு போட்டு சொல்லுவோம், வாழ்த்துக்கள்.
எக்காரணத்தை கொண்டும் அந்த இடத்துல நிச்சயப்படாது இக்கு போடக்கூடாது. ஆனால் பலர் என்ன செய்வாங்க, போட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கொண்டும் இருக்கின்றார்கள். இது சரியானதா என்றால் தவறான ஒன்று. ஏன்னா அந்த இடத்துல என்ன செய்யாது, அஃறிணை பன்மை விகுதி பெறுகின்ற போது அந்த வல்லினம் என்ன செய்யாது, மிகாது. ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர, ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர, ஐகாரம் ஐ சதனாய், அதாவது ஐ என்கின்ற சொல் வரிசை உயிர்மெய் உயிரெழுத்துக்களில் உள்ள மெய்யெழுத்து ஓரெழுத்து சொற்களாய் வர, பை வை கை சை கை வை அப்படி சொல்லுகின்ற இந்த ஓரெழுத்து பொருளாக வரும் சொற்களாய் வர. பை பையனா என்னது, நம்ம பயன்படுத்துகின்ற பொருள் சரிதானா. நம்முடைய கை நம்முடைய கை சரிதானா. இப்படி சொற்கள் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. பைகள் என்னது, கைகள், அதுக்கு பிறகு என்ன செய்யாது, வல்லினம் என்ன செய்யாது, மிகாது. வல்லினம் மிகாது. மாணவர்களே, நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட காரியங்களை நினைவில் வைத்துக்கொள்வோம். எந்த இடங்களிலெல்லாம் வல்லின எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் வல்லின எழுத்துக்களை பயன்படுத்தியும், எந்த இடங்களிலெல்லாம் வல்லின எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை குறித்தும் இந்த பாடவேளையில் நாம் கற்றுக்கொண்டோம். இதை மாணவர்கள் நன்றாக என்ன செய்யணும், பயிற்சி எடுத்து நாம் செய்கின்ற போது நாம் பேசுகின்ற சொல்லிலும் பொருளை அறிந்து கொள்ளலாம். அடுத்து சொல்லினுடைய இனிமை என்ன செய்யும், அழகாக இருக்கும். நம்ம பேசுகிற பேச்சும் என்ன செய்யும், தெளிவாக இருக்கும். எந்த இடத்துல வல்லினம் பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல வல்லினத்தை பயன்படுத்தியும், எந்த இடத்தில் வல்லினம் பயன்படுத்தக்கூடாதோ அந்த இடத்துல பயன்படுத்தாமல் பேசவும் எழுதவும் நாம் செய்வோம் என்று சொன்னால் அது மிகச்சிறப்பாக என்ன செய்யும், அமையும். இதற்கு நாம் செய்வது பயிற்சி. இந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்வோம். இந்த பாட வேலையை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நாம் அடுத்து பாட வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி.